نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم. அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா அவனை திக்ர் செய்யும்படியும் ஃபதுகுரூனி அذ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி கெட்ட விதமாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கூறினார். அதற்கு முன்னால் கிப்லாவை பற்றி விரிவாக அல்லாஹ் சொல்லி வந்தார். அந்த கிப்லாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான். எனவே நீங்கள் அந்த அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இதற்கு முன்னால் அல்லாஹ் உள்ள வசனத்தில் சொன்னான். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருவது, கிப்லாவுடைய விஷயத்தில் யஹூதிகளுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு மனம் புண்படும்படியாக, மனம் வேதனைப்படும்படியான பல விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அவங்க அதை பற்றி நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த முஸ்லீம்கள் இப்படித்தான் நிலையாக இருக்க மாட்டாங்க. முதல் காபாவை முன்னோக்கி தொழுதாங்க, பிறகு பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்க, இப்போ காபாவை முன்னோக்கி தொழுகிறாங்க, இனிமே எதை முன்னோக்கி தொழுகிறாங்கன்னு தெரியல. இது மாதிரிலாம் பேசுறாங்க. இது மாதிரி உங்கள் மனதை காயப்படுத்தும்படியான, புண்படும்படியான பல விஷயங்களை அவங்க பேசிட்டு வர்றாங்க. இன்னும் இதை போன்ற சோதனைகள் உங்களுக்கு அவருடைய புறத்திலிருந்து வரத்தான் செய்யும். அப்படி வரும்பொழுது நீங்கள் பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். பொறுமையாளர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப குறிப்பா இவர்கள் மூலமாக உங்களுக்கு மனவேதனைப்படும்படியான பல விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்க உங்க உள்ளத்துல கவலைகளும் வேதனைகளும் ஏற்படும். அந்த கவலையை போக்குவதற்கு அல்லாஹ்விடத்துல தொழுகையின் மூலமாக, பொறுமையின் மூலமாக நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் உதவி தேடுங்கள் என்று சொல்லுகிறான். நாம ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நஸ்தஈன் அப்படிங்கிற வார்த்தை என்பதுதான் இஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள் என்பது. அப்ப நாம ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்துல சொல்லுகிறோம், உன்னிடத்தில் தான் உதவி தேடுகிறோம் என்று. அப்ப உதவி தேடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் உண்மையாக வேண்டும். சும்மா சொல்றது அல்லாஹ்விடத்துல உன்னிடத்துல தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம அல்லாஹ்வையே மறந்துவிட்டு உலகத்தினுடைய அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்திலேயே எல்லா விதமான உதவிகளையும் கேட்டுக்கொண்டிருப்பது சொல்லுக்கு மாற்றமாக ஆகும். அல்லாஹ் தஆலா அதனால் சொல்லுகிறான், அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடுங்கள். உதவி தேடுவதற்கு இரண்டு வஸ்துக்களை நீங்கள் அதற்கு காரணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒன்று பொறுமை. பொறுமையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். இரண்டாவது தொழுகையின் மூலமாக உதவி தேட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரண்டும் எல்லா விதமான முசீபத்துகள், எல்லா விதமான ஆபத்துகள், எல்லா விதமான கஷ்டங்கள், கவலைகள் அனைத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த இரண்டின் மூலமாக நீங்கள் உதவி தேடுவதுதான் நிவாரணமாக இருக்க முடியும், பகரமாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒன்று தொழுகை, இன்னொன்று பொறுமை. அப்ப இந்த ரெண்டை விட்டுட்டு நீங்க வேற எதன் மூலமாகவும் அல்லாஹ்விடத்துல உதவியை தேட முடியாது. இந்த ரெண்டை தவிர வேறு எதன் மூலமாகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவியை தேட முடியாது. இந்த ரெண்டும் தான் நீங்கள் உதவி தேடுவதற்குரிய சாதனங்களாக இருக்கிறது. எனவே இந்த ரெண்டை கொண்டு மட்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ரெண்டுல ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை.
பொறுமைண்டா எதுக்கு சொல்றது? நாம ஒன்று விளங்கி வச்சிருக்கிறோம் பொறுமைண்டு. யாராவது ஏதாவது கஷ்டம் வச்சுட்டா பொறுமையா இருன்னு சொல்லுவோம், கோவப்பட்டா பொறுமையா இருன்னு சொல்லுவோம். இது நமக்கு மனசுல ஒரு பொறுமைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் நாம வச்சிருக்கிறோம். அப்ப பொறுமைண்டா உண்மையான விளக்கம், ஷரியத் சொல்லக்கூடிய விளக்கம், குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய பொறுமையினுடைய விளக்கம் என்ன? பொறுமைண்டா என்ன? பொறுமை 3 வகையாக சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வை. பொறுமையில 3 வகை இருக்குது. ஒன்று இருக்குது நம்முடைய மனதை, நஃப்ஸை ஹராமான விஷயங்களை விட்டும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டும் தடுத்து வைத்திருக்கும். நம்ம நஃப்ஸ் சொல்லுது இதை செய்யுண்டு, மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலை செய்ய சொல்கிறது, ஒரு ஹராமான பார்வை பார்க்க தூண்டுகிறது. நஃப்ஸ் ஹராமான செயலை செய்ய சொல்கிறது. இந்த நேரத்தில் நான் அதை செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக நஃப்ஸை அடக்குவது இருக்கிறது. இது பொறுமையினுடைய ஒரு வகை. மனதை அடக்கி வைப்பது, இதுவும் பொறுமையில் ஒரு வகை. இது ஒரு பொறுமை. இரண்டாவது, வணக்க வழிபாடுகள் அவைகள்ல பேணுதலாக நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பது. தொழுகை, நாம தொழுகிறோம், தொழும் பொழுது வாங்க சொல்லியாச்சு, ஜமாத்தை விட்டுட்டாருன்னா அடுத்து நாம தனியா தொழுதுக்கலாம். மன நஃப்ஸ் சொல்லும். துனியாவுடைய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது சரி அப்புறம் போய் தொழுதுக்கிறோம் தனியா, அல்லது தொழுக நேரம் முடிஞ்சா நல்லாவா தொழுதுக்கலாம். நஃப்ஸ் என்ன செய்யும்? இது மாதிரி விஷயங்களை சொல்லும். அதாவது நம்முடைய அமல்கள்ல பொடுபோக்கு தன்மையை ஏற்படுத்தும், சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும், அமல்களை தள்ளி போடக்கூடிய அந்த எண்ணத்தை நஃப்ஸ், நம்முடைய உள்ளம், மனம் சொல்லும். இந்த நேரத்துல நான் அப்படி செய்ய மாட்டேன், தொழுகையை அதனுடைய நேரத்தில் பேணுதலாக அந்தந்த முறையில் தொழுவேன், எந்த இபாதத்துகள் வணக்கமாக இருந்தாலும் அதை சரியாக நிறைவேற்றுவேன் என்று அதுல உறுதியாக இருப்பது ஒரு பொறுமை. அமல்கள்ல உறுதியாக இருப்பதும் ஒரு பொறுமை. மூன்றாவது, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், முசீபத்துகள், திடீரென்று வரக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இப்ப இவைகள் வரும் பொழுது இது எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்று நினைத்து அதில் நன்மையை ஆதரவு வைத்து அதை சகித்துக் கொண்டிருப்பது பொறுமை. அப்ப இந்த மூன்றாவது வகை பொறுமையை தான் பொறுமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, சரி நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். முந்தைய 2 வகைகளே அறவே அதை பொறுமையினுடைய லிஸ்ட்ல இருந்தே நாம எடுத்துட்டோம், அது பொறுமையில சேர்க்கிறதே கிடையாது. அப்ப இந்த 3 வகை பொறுமையும் ஒரு மோமினிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு மோமின் இந்த 3 வகை பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். இந்த 3 வகை பொறுமையும் அவள் கடைபிடிக்கும் பொழுதுதான் அந்த பொறுமையின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவியை அவள் பெற முடியும். ஹராமை செய்ய சொல்லி நம்முடைய மனம் தூண்டும் பொழுது அந்த ஹராமை விட்டு நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே சோம்பேறித்தனம் ஏற்படும் பொழுது அதை தாமதப்படுத்த நஃப்ஸ் தூண்டும் பொழுது, இல்லை நான் அதை தாமதப்படுத்த மாட்டேன், உடனடியாக அதை அந்தந்த நேரத்தில் அந்த முறையில் சரியான முறையில் அதை செய்து விடுவேன் என்று நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஏதேனும் கஷ்டங்கள், சிரமங்கள் வரும் பொழுது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது, எனவே நான் இதை மற்றவர்களிடத்திலே சொல்லி புலம்ப மாட்டேன், என்னுடைய கஷ்டத்தை படைப்புகள்கிட்ட சொல்லி புலம்ப மாட்டேன், யாரிடத்திலிருந்து அந்த கஷ்டம் வருகிறதோ அவனிடத்திலே முறையிடுவேன். அவனிடத்துல முறையிடலாம். அல்லாட்ட சொல்றது அல்லாஹ் கோவப்பட மாட்டான். அதை மனிதர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இப்படி ஆயிடுச்சுங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொருத்தையா சொல்றோம். இப்ப இதை அல்லாஹ் விரும்புறது இல்லை. அப்ப இந்த மூன்றாவது வகை பொறுமையை ரொம்ப முக்கியமான ஒரு பொறுமையாகவும் இருந்து கொண்டிருக்கு. அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பொறுமையை பற்றி நமக்கு ஹதீஸ்கள்ல நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதான் மோமின்கள் பல விதங்களிலே சோதிக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். மோமின்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும். மோமின்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் என்பதல்ல. அல்லாஹ் இவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான், இவர்களுக்கு எந்த சிரமங்களும் வராது, மன சஞ்சலங்கள் ஏற்படாது அப்படிங்கிறது அல்ல. மோமின்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கும் மற்றவர்களை போல கஷ்டங்கள் வரும், மன சஞ்சலங்கள் வரும்,
பிரச்சனைகள் வரும், ஆபத்துகள் வரும், எல்லாமே மூமின்களுக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களை விட மூமின்களுக்கு அதிகமாக வரும். மூமின்களுக்கு அதிகமாக வரும். அப்ப அந்த நேரத்துல யார் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை ஷரியத் ரீதியாக எதிர்கொள்வார்களோ, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ அந்த முறையில் எதிர்கொள்கிறார்கள். கஷ்டம் வருகிறது, என்னுடைய கஷ்டத்தை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? முசீபத்துகள் விட்டது, ஏதேனும் முசீபத்து ஏற்பட்டு விட்டது, அந்த முசீபத்தை மார்க்க ரீதியாக நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இதை அறிந்து அந்த முறையில் யார் எதிர்கொள்கிறார்களோ இவர்கள் தான் பொறுமைசாலி. இவர்களுக்கு பேர் என்ன? பொறுமைசாலி. அப்படி இல்லாம மனிதர்கிட்ட போய் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுறது, அவங்கள்ட்ட போய் கேட்கறது, வழி கேட்கறது. மனிதர்கிட்ட கேட்கலாம், எது கேட்கலாம்? மார்க்கத்தை அறிந்த வருடத்துல போய் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இது ஷரியத் ரீதியாக நான் என்ன செய்யணும், மார்க்க ரீதியாக நான் என்ன செய்வது, எனக்கு ஒரு கவலை விட்டது, கஷ்டம் விட்டது. அப்ப அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? சஹாபாக்கள் நபி இடத்துல போய் கேட்கதான் செஞ்சாங்க. யார் சொல்ல எனக்கு கடன் ஏற்பட்டு விட்டது, கடனை தீர்க்கிறதுக்கு வழி சொல்லுங்க. நபி அதற்குரிய வழியை சொன்னார்கள். அப்ப நாம ஒரு வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து, மனிதர்களாக உருவாக்கிய வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வது பொறுமைக்கு மாற்றமான. ஷரியத் எந்த முறையில நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க சொல்கிறதோ அந்த முறையில தீர்க்க முற்பட்டால் அது பொறுமை. அது பொறுமை இருக்கணும். பிரச்சனைகள் விட்டது, கஷ்டம் விட்டது, கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்வதற்கு பொறுமைக்கு மாற்றமானதல்ல. ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு, நோயை போக்குறதுக்கு டாக்டர்கிட்ட போறது பொறுமைக்கு மாற்றமானதா? நோய் வந்துச்சுன்னா அப்படியே இருந்துக்கணுங்க, சகிச்சுக்கிட்டு இருந்துக்கணும், அப்படி மார்க்கம் சொல்லல. அந்த நோயை போக்குவதற்கு மார்க்கம் எந்த வழிமுறைகளை கடைபிடிக்க சொல்வதோ அந்த முறையில் செல்ல வேண்டும். அந்த முறையில் அதை நாம் என்ன செய்யணும்? அணுக வேண்டும். அதுக்கு பேர் பொறுமை. அதுதான் பொறுமை. மார்க்கத்துக்கு முரணாக ஏதோ ஒரு வழியில எனக்கு பிரச்சனை தீர்ந்தா சரி அப்படின்னு போனோம்னு சொன்னா அது பொறுமைக்கு மாற்றமானது. அப்ப பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மூமின்களுக்கு இன்னும் சொல்ல போனால் பொறுமையாக இருக்க வேண்டியதற்குரிய அந்த வாய்ப்புகள் நிறைய வரும். ஏன்னா மூமின்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு அல்லாஹ் பல கஷ்டங்களை கொடுப்பான், முசீபத்துகளை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அதாவது ஊதீது ஃபில்லா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நோயை கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இதற்கு முன்னால் மாலம் யுகுத பத்து, யாருமே நோயை கொடுக்கப்படாத அளவிற்கு நான் நோயில் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். நபியவர்களுக்கு அதிகமான கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நபிமார்கள் முந்தாக வந்த நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத அளவிற்கு நான் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டுமோ அந்த நெருக்கம் கிடைப்பதற்கு சோதனைகள் வரும் அல்லாஹ்வுடைய விடத்தில். அப்ப அந்த சோதனைகளை எதிர்கொள்றதுதான் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்வதற்கு பொறுமை. அப்போ மூமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் மூமின், மூமினுடைய எல்லா விஷயமே ஆச்சரியத்திற்குரியது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர், இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர். மூமினுடைய எல்லா விஷயங்களுமே நலவாகத்தான் இருக்கும், நன்மைக்குரியதாகத்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலைஸ ذلك لأحد إلا للمؤمن. அப்படி எல்லா செயல்களும் நன்மையாக இருப்பது, நலவாக இருப்பது என்பது மூமினுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நபி சொன்னாங்க. அது என்ன எல்லாமே நல்லதாக இருக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க. இன் அஸாபத்துஹு ஸர்ராஹு ஷக்கர, ஒரு மூமின் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொன்னா, மகிழ்ச்சியான ஏதாவது விஷயம் அவருக்கு நடந்துருச்சு, சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு, மனதிற்கு விருப்பமான ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். ஒரு மூமின் என்ன செய்வார்? அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைச்சது, எனக்கு விருப்பமானது, எனக்கு தேவையானது கிடைத்துவிட்டது, எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இப்ப என்ன செய்வார்? உடனே அல்லாஹ்வின் சிந்தனை அவருக்கு. அவர்தான் மூமின். ஒன்று கிடைச்ச உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறது. உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருந்தார், வேலை கிடைச்சிருச்சு. இப்ப சந்தோஷத்துல எல்லாம் ட்வீட் வைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, மக்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்யணும் செய்யறாரு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, என்னுடைய ரப்பு செஞ்சா கொடுத்தான்னு சொல்லல, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல. இது கைர் கிடையாது. முதல்ல செய்ய வேண்டியது என்ன?
அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். எது கிடைச்சாலும் எந்த அளவு கிடைச்சாலும் ஆகுமானது தான், ஹராமானவை கிடைச்சாலும் இல்லை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நாம் எதிர்பார்த்தோம், அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, மனசு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துருச்சு சொன்னா உடனே நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார். பக்கான கைரல் லஹு, அது அவருக்கு நல்லதாக நன்மைக்குரியதாக ஆகிவிடும். மேலும் சொன்னாங்க, அடுத்து சொன்னாங்க, வைன் அசாபத்து தர்ராவு சபர, அவருக்கு ஏதாவது தீங்கிழைக்கக்கூடியது, அவருக்கு கஷ்டம் ஏற்படுத்தக்கூடியது ஏதாவது நிகழ்ந்து விட்டால் பொறுமையாக இருப்பார். பக்கான கைரல் லஹு, அதுவும் அவருக்கு நன்மையாக இருக்கும். ஆக மூமின் நல்லது கிடைச்சாலும் நன்மைதான், அவருக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் அவருக்கு நன்மைதான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நல்லது கிடைக்கும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், கஷ்டங்கள் வரும் பொழுது பொறுமையாக இருக்கணும். அப்பதான் அது நல்லதாக இருக்கும், நன்மைக்குரியதாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் மூமின். ரெண்டையுமே கைராக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், ரெண்டையுமே நன்மையாக மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் மூமினாக இருக்க முடியும். நன்மைக்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தால் அவர்களை சோதிப்பான். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்க ஆரம்பித்தால் சோதிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிச்சான்ல, ஈதிபித்தலா இப்ராஹிம் ரப்புஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய கலீல். கலீல் சொன்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நண்பர். அல்லாஹ் தன்னை நண்பராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு சும்மா தேர்ந்தெடுத்தல, சோதனைகளை கொடுத்து தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுடைய இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னா சோதனைகள் தான். சோதனைகள்ல வெற்றி அடைகிறாரு பார்க்கிறான், நெருக்கத்தை கொடுத்துறான், அல்லாஹ் நண்பராக ஆக்கிக் கொள்கிறான். அப்ப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் நேசித்தால் அவர்களை சோதிப்பான். யார் அந்த சோதனைகளை திருப்திப்பட்டுக் கொள்வார்களோ, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதை திருப்திப்பட்டுக் கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. வமன் சஹத ஃபலஹு சஹது, அதை யார் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சோதனைகள் வரும் பொழுது நம்ம திருப்திப்பட்டுக் கொள்வதுனா என்ன, வெறுக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, திருப்திப்பட்டுக் கொள்வதுனா இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வந்தது, அல்லாஹ் நிச்சயமாக நீக்கி வைப்பான். அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்வோம், போவோம். அப்ப மூமின் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹ்வை நெருங்குவான். சோதனைகள் சமயத்துல அல்லாஹ்வை நெருங்குவான். ஈமானுக்கு முரணானவர்கள் முனாஃபிக்குகள் எப்படின்னு சொன்னா, சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹ் விட்டு தூரமாகி விடுவார். என்ன அல்லாஹ் இப்படி கொடுத்துட்டானே, எனக்கு போய் கொடுத்துட்டானே, இப்ப இது வந்து சஹத்து, வெறுப்பு. சோதனைகளை வெறுக்கிறாரு, அல்லாஹும் வெறுக்க ஆரம்பித்து விடுவான். ஈமானுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் நமக்கு இப்படி ஏதோ கஷ்டத்தை கொடுத்துட்டான், நம்முடைய ஏதோ ஒரு தவறு, நம்முடைய பாவம், அதனால நம்ம அல்லாட்ட அழுது மன்றாடி இவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் நெருங்குகிறார். அல்லாஹ் தன்னை பக்கம் அதை நெருக்கமாக்குறதுக்காக தான் அந்த சோதனைகளை கொடுக்கிறார். அதுதான் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு சமுதாயத்தை எல்லாம் நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நேசத்தின் வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா சோதனை தான். சோதனை வருவது இந்த சமுதாயத்தை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளமே ஒழிய அல்லாஹ் நம்மளை வெறுத்துட்டாங்கிறதுக்குரிய அடையாளம் கிடையாது. அப்ப சோதனைகளுடைய சமயத்தில் என்ன செய்யணும், அதிகமாக இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடத்துல நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்துல மன்றாட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பொறுமைங்கிறது எப்ப இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்த ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை கடந்து போனாங்க. அந்த பெண்மணி ஒரு கபருக்கு அருகில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு பையன், மகன், சின்ன பையன் இறந்துட்டான். இறந்த துக்கத்துல கபூர்ல போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் அந்த பெண்ணை கடந்து செல்கிறார்கள். செல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிரி, இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ் பயந்துக்க பொறுமையாயிருந்தார். அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் பயந்து பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்னா, கால இலைக்காணி, தூரமா போ, தூர போண்டான், தள்ளிப்போ, வைன்னக்கலம் துசப்பி முசீபத்தி, என்ன மாதிரி உனக்கு முசீபத் வரல. பெண்கள்கிட்ட பொதுவாக வந்து ஏதாவது அவங்க கோபத்தில் சமயத்தில் ஏதாவது கஷ்டத்தில் சமயத்தில் போய் சொன்னா பட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளே
பெண்கள்கிட்ட நிதானமாக பேச வேண்டியிருக்கு. எதையுமே என்ன செய்யணும், பார்த்து பக்குவமாக சொல்லணும். இல்லாட்டி குப்பருடைய வார்த்தை கூட நாவலன்னு வந்துடும். கட்டுன்னு நான் போய் சொல்ல அவங்க அந்த முசீபத்துடைய சமயத்தில் நாம் பொறுமையாக ஆக வேண்டிய ஏதாவது சொல்ல போய் குப்பருடைய வார்த்தை கூட வந்து விடக்கூடும். அப்போ அதனால அந்த பெண்மணி சொன்னா, ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு சொன்னா, தள்ளிப்போ தூரப்போன்ட்ட இலைக்காணி, உங்களுக்கு தெரியாது என் முசீபத்து என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்தா தான் தெரியும், சொல்லுவோம்ல உனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னான். வலம் தகாரி பூ, அந்த பெண்மணிக்கு அது ரசூலுல்லாஹ்னு தெரியாது, நபிட்டு தெரியாது. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் கடந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்மணி இடத்துல சொல்லப்பட்டுச்சு, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நபி அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே அந்த பெண்மணி உடனே பதறி போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தார். அந்த பெண்மணி ஆச்சரியம் பார்த்தா, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஏதாவது வாசல்ல காவலர்கள் இருப்பாங்க, நம்ம பெரிய ஆளு, அப்போ அதனால போய் உள்ள பார்க்க முடியுமா என்று பயந்துட்டு இருந்தாங்க. வாசல்ல எந்த வாயில் காவலர்களும் கிடையாது, பாதுகாவலர்கள் யாரும் கிடையாது. நேரம் உள்ள போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க அந்த பெண்மணி, எல்லாம் ஆயிட்ட நபியே, உங்களை எனக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாம நான் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமஸ் ஸப்ரு இந்த ஸல்மத்தில் ஊலா, பொறுமை என்பது அதனுடைய ஆரம்ப கட்டம், முசீபத் ஆரம்ப கட்டத்தில் கையாளுவதற்கு பேர் தான் பொறுமைன்னு சொன்னாங்க. அழுது குழம்பு எல்லாம் முடிச்ச பிறகு அல்லாஹ் பார்த்துக்குமா, இனிமேல அல்லாஹ் பார்த்துக்கலாம், இதுக்கு பேர் பொறுமை இல்லை. எல்லாம் ஒருத்தர் நம்மளை சொல்லிட்டாங்க, மனசு புண்படும்படி ஏதாவது பேசிட்டாங்க அல்லது ஏதாவது செஞ்சுட்டாங்க, அவரை திட்ட வேண்டிய அளவுக்கு நல்லா திட்டி முடிச்சுட்டு அல்லாஹ் பார்த்துக்கணும், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிற, இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. இதுக்கு பேரு பொறுமை இல்லை. பொறுமை என்னன்னு சொன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையுடைய ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவது, அல்லாஹ்வின் பக்கம் நாம் கவனத்தை திருப்பிக் கொள்வது, இதுதான் பொறுமை. அப்ப அந்த பெண்மணி எல்லாம் அழுது எல்லாம் முடிச்சு எல்லாம் வாஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இனிமேல் நீ பொறுமையாக இருந்த பலனில்லை. பொறுமை என்பது எப்போ இருக்கணும், ஆரம்பத்திலே இருக்கணும். அதாவது பொறுமைக்குரிய கூலி, அதனுடைய நன்மை, அதனுடைய பலன் எப்போ கிடைக்கும் சொன்னா, அது ஒரு மௌத்து வந்துருச்சு, மௌத்துடைய ஆரம்ப கட்டத்திலேயே அது பொறுமையாக இருக்கும். அல்லது ஒரு நோய் வந்துருச்சு, ஆரம்பத்திலேயே அந்த பொறுமையை கடைபிடிப்பது. ஆரம்பத்திலே கடைபிடிக்கிறதுனா இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும், மார்க்கம் என்ன சொல்வது, வீட்டில் மௌத்து, எனக்கு பிரியமானவர்கள் யாராவது மௌத்தாயிட்டாங்க, இப்ப நான் என்ன செய்யணும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நோய் வந்துருச்சு எப்படி நடந்து கொள்ளணும், ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு முசீபத் வந்துருச்சு, திடீர்னு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, இப்ப நான் என்ன செய்யறது. நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே ஷரியத்தின்படி நடக்காது, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு வர்றதுக்கு பேர் என்னது இல்லை, அல்லாஹ் பார்த்துக்கிறான்னு இருக்கிறதுக்கு பேர் பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால பொறுமைங்கிறது இருக்குது, ஆரம்பத்தில் கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த கஷ்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே அதை ஷரியத் ரீதியாக, மார்க்க ரீதியாக அதை அணுகுவது எப்படிங்கிறதுக்கு பேர் தான் பொறுமை. அந்த முறையில நாம் நடந்து கொள்வதற்கு பேரு பொறுமை. அதனால பொறுமை அப்படிங்கிறதுக்கு கஷ்டங்களை நீக்கிறதுக்கு பாடுபடக்கூடாது, ஏதாவது கஷ்டம் வந்துட்டா நம்ம அழக்கூடாது, வீட்டில் மௌத்து வந்துருச்சு அழக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அழுகை என்பது அல்லாஹ் இயற்கையா வரக்கூடியது. மௌத்து வந்துருச்சு அழுகிறது பொறுமைக்கு மாற்றமானதல்ல. ஆனால் அதை புலம்புறது இருக்குதே, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமா, என்னைக்கு தான் தெரியுமா, எங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குமான்னு சொல்றதுக்கு இது பொறுமைக்கு மாற்றமானது. இது பொறுமைக்கு மாற்றமானது. அப்போ பொறுமை இருக்கிறது, இந்த பொறுமையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வலன் துஅது அதான் கைரன் வ அவ்ஸஅ மின ஸப்ர். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த கைர்கள், அதாவது உங்களுக்கு கொடுத்த நன்கொடைகள்ல மிகச் சிறந்த நன்கொடை, மிக விசாலமான நன்கொடை பொறுமையை விட வேறு எதுவும் இல்லை என்று சொன்னாங்க. அதனால நம்ம பொறுமையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை தேட வேண்டும். இரண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை தேடும். அப்ப பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான கணக்கில்லாத கூலியை நிரப்பமாக அவர்களுக்கு வழங்குவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். கணக்கில்லாத கூலி அவர்களுக்கு கிடைக்கும். பொறுமையாளர்களுக்கு மறுமையில கணக்கில்லாத கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப அந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய உதவியும் வரும், மறுமையில கணக்கில்லாத கூலியும் கிடைக்கும். அடுத்து இரண்டாவது அல்லாஹ்வுடைய உதவியை தேடுவதற்குரிய சாதனமாக அல்லாஹ் சொல்வது தொழுகை. அப்ப நம்ம மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு,
எல்லா குழப்பங்களை விட்டும், எல்லா பிரச்சனைகளை விட்டும், எல்லா ஆபத்துகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு தொழுகை ரொம்ப ஒரு முக்கியமான சாதனமாக இருக்கிறது. அப்ப எல்லா இபாதத்துகள் இவைகளை விட தொழுகை இருக்கிறது உண்மையிலேயே அது ஒரு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரக்கூடிய சாதனமாக இருக்கு. பொதுவாக இபாதத்துகளும் பொறுமைக்குள்ள கட்டுப்பட்டது தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இபாதத்துகளை சரியாக செய்தது, முறையாக செய்தது, அதுவும் பொறுமையாளர்களுடைய அடையாளம் தான், பொறுமையில கட்டுப்பட்டது தான். அப்ப அது அல்லாஹ் அந்த பொறுமைக்குள் இருக்கக்கூடிய தொழுகையை தனியாக அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன? அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பெற முடியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரும் என்று நாவல சொன்னது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய செயல்களிலும் அதை செய்து காட்டினார்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே தொழுகைக்கு போயிடுவாங்க. எந்த சிரமம் வந்தாலும் நபி அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸஅ இலா ஸலாத். அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் திடுக்கிடக்கூடிய ஏதாவது விஷயம் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால் உடனே தொழுகையின் பக்கம் விரைந்து விடுவார்கள். தொழுகைக்கு தான் போவாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் செய்யறது தொழுகை தான். ஹதீஸ்கள்ல பல ஹதீஸ்கள்ல அதை பத்தி வந்திருக்கு. வானம் இருட்டிருச்சு உடனே தொழ ஆரம்பிச்சிருவாங்க. நாம நினைப்போம் மழை வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மழை வர போகுதுன்னு. ஆனா நபி அவங்க பயப்படுவாங்க. ஏட்டா இது ஒரு கவுமுக்கு எப்படி வந்துச்சு, அவங்க மழை வர போகுதுன்னு நினைச்சாங்க, கடைசியில அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிருச்சு. அப்ப அதை நினைச்சு நபி அவர் பயந்து என்ன செய்வாங்க, அதுக்கும் அல்லாஹ்விடத்துல தொழ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் இதனால் வரக்கூடிய கஷ்டங்களை விட்டும் பாதுகாத்து விட்டு தொழுகை கொண்டுதான் உதவி செய்ய வேண்டும். வரக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய முசீபத்துகளை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தேவை என்ன? தொழுகை. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ எல்லா விதமான முசீபத்துகளை நீக்கக்கூடியது, எல்லா விதமான கஷ்டங்களை நீக்கக்கூடியது பயபக்தியோடு தொழக்கூடிய தொழுகை. நானும் தொழுது அல்லாட்ட கேட்டேங்க, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டம் தீரல அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்றுக்குமே பொய்யாகாது. நம்முடைய தொழுகை அந்த உதவியை பெறக்கூடிய தகுதியுள்ளதாக இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ளணும். என்னுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய உதவியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தொழுகையாக இல்லை. என்னுடைய கஷ்டத்தை நீக்கும் அளவிற்கு நான் தொழவில்லை. தொழுகை சரியாக தொழுதா அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு எத்தனை சரித்திர சான்றுகள் உண்டு. 2 ரக்காத் தொழுது தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்ட சான்றுகள் எல்லாம் நிறைய உண்டு. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, நல்லடியார்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நாம சரியாக தொழுது அல்லாஹ்விடத்தை கேட்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைக்கிறான், முசீபத்துகளை நீக்கிறான், நமக்கு தேவைகளை, நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தருகிறது. கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். எப்படிங்க அது நம்ம தொழுகை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தரணும், எப்படி பொறுமையாக இருந்து எப்படி உதவி தர முடியும் சொன்னா அல்லாஹ் சொல்றான், பொறுமையாக நீ இருந்துட்டா அல்லாஹ் உங்க கூட ஆகிடுறான், உங்க கூடவே ஆகிவிடுகிறான். அப்ப அல்லாஹ்வே நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் நிறைவேறாதா, நம்முடைய கஷ்டங்கள் நீங்காதா, நம்முடைய பிரச்சனைகள் தீராதா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப பொறுமையின் மூலமாக அல்லாஹ்வையே நாம் நம்மோடு ஆக்கிக் கொள்ள முடியும், தனதாக்கிக் கொள்ள முடியும், அல்லாஹ்வையே நம்மோடு ஆக்கிக் கொள்ள முடியும். பொறுமை அவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் இங்க வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார். அதாவது பொறுமை என்பது எந்த அளவிற்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பொறுமையாக இருந்து பழகிவிட்டால் அல்லாஹ் உங்களோடு ஆகிவிடுவான், உங்களோடு ஆகிவிடுவான். அல்லாஹ்வே நம்மோடு ஆகிவிட்டால் அதற்கு பிறகு நமக்கு என்ன கவலைகள், நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்க முடியும்? நம்முடைய முசீபத்தில் வரக்கூடிய முசீபத்துகள் லேசான முறையில் தடுக்கப்பட்டோம். அந்த முசீபத்துகளுடைய சமயத்துல நமக்கு மன ஆறுதலை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக ஆகிவிடுகிறார். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். எனவே நாமும் அல்லாஹ்விடத்திலே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அவனுடைய புறத்திலிருந்து உதவி தேடக்கூடியவர்களாக வேண்டும். அப்படி உதவி பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.